விஷ்வா நிலாவில் உலக நாளில் எல்லாமே சேர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிலா உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியும், அதுக்கு பின்னால் இருக்கிற சைடு உங்களால் பார்க்கவே முடியாது. பிகாஸ் நிலா தன்னைத்தானே சுற்றுக்கிற இதுவும் சூரியனை சுற்றுற இதுவும் அதேமாதிரி பூமி தன்னைக்கு தானே சுற்றுற இதுவுமே எல்லாமே ஒரே இதில் இருக்கிறனால நம்ம நிலாவை வந்து ஒரே ஒரு சைடு தான் பார்க்க முடியும், பின்னால் இருக்கிற சைடு நம்ம நிலாவை பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக இப்போ சந்திராயன் 3 கூட லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஆக்சுவலி நிலாவில் 14 நாள் பகலும் 14 நாள் இரவாக தான் இருக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம சந்திராயன் 3 அனுப்புகிறோம். இன்கேஸ் அது சக்ஸஸ் ஆச்சு, நைட்டு 14 நாள் கழித்து சர்வே பண்ணி அது மறுபடியும் ஒர்க் ஆச்சுன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் சர்வே ஆகலாம் நம்ம சந்திராயன் 3. பட் இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப்பாக இப்போ ரஷ்யா சைனா சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிலாவில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறதால நான் முட்டாள்தனம்னு சொல்கிறதான் தவிர இப்போ இந்தியாவும் போய் அதை இணைஞ்சிருக்காங்க. இப்போ பூமியில் இருக்கிற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனே இப்போ வெடிச்சிச்சுன்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதே நிலாவில் கிராவிட்டி எதுவுமே கிடையாது, அங்கே போய் அது இன்கேஸ் ஏன்னா இப்போ அங்கே மனிதர்கள் யாருமே கிடையாது, அதனால் ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டாலுமே அதில் மனிதர்கள் கிடையாது, அதனால அது ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கட்டும். நிலாவில் இப்போ கிராவிட்டி இல்லாதனால அங்கே நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வெடிச்சிச்சுன்னா அங்கே ஃபுல் ரேடியேஷன் என்ன ஆகும், ஃபுல் நிலாவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் எந்த விதமான ராக்கெட்ஸ் சேட்டலைட்ஸ் எதுவுமே அனுப்ப முடியும், ஏன்னா ரேடியேஷன் மூலிமா அது காலியாயிடும். உங்களுக்கே நிறைய ரேடியேஷன் இருக்குதுன்னா இப்போ நியூக்ளியர் வெடிச்சிச்சு ஓகேங்களா ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாக்கியில். இப்போ அது அமெரிக்கா போட்டுச்சு. அடுத்த கொஞ்சம் வருஷங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை, நியூக்ளியர் ரேடியேஷன் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போது அதேமாதிரி நிலாவில் வெடிச்சிச்சுன்னா இப்போ நிலாவில் நிலமை என்ன, ஃபுல் ரேடியேஷன் தான் இருக்கும். அப்போ யாருக்கு நிலாவுக்கு நீங்கள் ராக்கெட் அனுப்பிங்க, எப்படி ரிசர்ச் பண்ணுவீங்க? அப்போது நீங்கள் நிலாவில் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கட்டி நீங்கள் அங்கேருந்து இப்போது லேண்டரு ரோவரில் அதெல்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் பயன்படுத்துவீங்க. இன்கேஸ் அது வெடிச்சிச்சுன்னா ரேடியேஷனோ எதுவுமே உங்களால் பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அங்கே நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மனுஷங்களே இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் மூலிமா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க நிலாவில். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், ஏன்னா இது காசு ஃபஸ்ட்டு, காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மண்ணாக போதா இல்லை சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல. ரெண்டாவது நிலா இன்கேஸ் அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அழிஞ்சிருச்சு அப்போ நிலாவே பூமியை விட்டு கொஞ்சம் இன்ச்சாக நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏர்த்தில் இருக்கிற நிறைய விஷயம் பாதிக்கப்படும். இப்படிங்கிற சமயத்தில் மறுபடியும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கட்டுறீங்க, அதனால் நிலாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா பூமிக்கு அது மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்காது. இது மனிதர்கள் செய்கிற மிகப்பெரிய முட்டாள்தனம். அது அடுத்த வீட்டிலே கண்டினியூ மனிதர்கள் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இது போக போக பார்த்தோன்னா எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. அடுத்த வீட்டில் கண்டினியூ பண்ணுறோம். அது வரை உங்களை இந்த வரை பெறுவது உங்களை MS சந்தோஷ். பாய்.